ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. யாக்கோப்பு 1 அதிகாரம் 14 இந்த ஆப்பிரிக்க நாட்டிலே சூலு அப்படின்னு சொல்லக்கூடிய இன மக்கள் வாழறாங்க. அவங்க ஒரு மாதிரி இன்னசென்ட் பீப்புள் இல்லையா, கானகத்திலே வாழற போல இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு என்ன அப்படின்னாக்கா இந்த சுருண்ட வால், அதோடைய கறி இறைச்சி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, குரங்கினுடைய இறைச்சி. அப்போ இந்த குரங்கினுடைய இறைச்சி அவங்க அந்த குரங்கை பிடிக்கிற விஷயமே வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா அதாவது அந்த குரங்குக்கு, சுருண்டை வால் குரங்குக்கு முலாம்பழம் ரொம்ப பிடிக்கும். இந்த முலாம்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பழுத்த கனியை அதுல ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த வச்சிருவாங்க. அப்ப அந்த சுருண்டவால் குரங்கு என்ன செய்யணும், நேரம் அந்த வாசனை பார்த்த உடனே, அந்த மனத்தை பார்த்து அந்த முலாம் பழத்துக்கிட்ட என்ன பண்ணும், அதில் ஓட்டை போட்டுருப்பாங்க, அதுக்குள்ள கையை விடும். ஏன்னா பழத்தை எடுத்து சாப்பிடலான்ட்டு கையை விடும். கை விட்டோன்னா உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ விதை இருக்கும். கை ஃபுல்லா அதோடைய விதைகளை அப்படியே எடுத்து வச்சிச்சு. இப்போ உள்ள போயிடுச்சு கையில விதை வந்தோடனே கை பெருசாயிருச்சு இல்லையா. அப்போ அந்த கை வெளியில எடுக்கும்போது அந்த ஓட்டை வழியா கை வெளியே வரல. அது எவ்வளவோ முயற்சி செய்யும், வெளியே வரல. அப்போ அது விதையை போட்டுட்டு அது கை எடுக்க முடியும். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, விதை போடுறதுக்கு மனசு வரல, விதையும் போட மனசு வரல, கையை வெறுமையா எடுக்கவும் மனசு வரல. அப்ப இது ரெண்டுத்துக்குமான போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இந்த ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த சூழு இன மக்கள் ஓடியது அந்த குரங்கை பிடிச்சிருவாங்க. இப்படிதான் அதை அடிச்சு கொண்டு சாப்பிடுவாங்க. பாரு, நம்மில கூட பல பேர் இந்த குரங்கை போலத்தான் சுய இச்சைகளுக்கு ஆட்கொள்ளப்படுகிறோம். சின்ன சின்ன ஆசைகளுக்கு நாம விருப்பங்களிலே நாம் நாட்டம் கொள்ளுகின்றோம். உலக பிரகாரமாய் நாம வாழ்ந்து வருகின்றோம். அப்போ அதை நம்ம கையில எடுத்துறோம். சில தீய நாட்டங்களில நம்ம கையில எடுக்கிறோம். அதிலிருந்து வெளியே வர முடியாமல், அல்லது அதிலிருந்து நம்ம அதை விட்டுட்டு வெளியே வர முடியாம நம்ம திணறி கொண்டு பல நேரங்களில் நாம் இருக்கிறோம். எதை செய்வது, அதை விட்டு வரவும் மனசு வரல. ஆனா அது பாவம், தப்புன்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த மாதிரி நம்ம இல்லாம, ஒருவேளை நம்ம அந்த குரங்கை போல நம்ம அதையே பிடிச்சிட்டு இந்த மாதிரி இரட்டை மனது உள்ளவளா இருந்தோம்னாக்கா, நாம் நிச்சயமாக அலகை அல்லது பிசாசுனுடைய அந்த தந்திரத்துல நம்ம மாட்டிக்கொள்ளுவோம், நயவஞ்சகத்தை நம்ம மாட்டிக்கொள்ளும். அப்போ அப்படி அதுல இருந்து பிசாசுடைய சோதனையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா, இந்த உலகத்திலே இருக்கின்ற இச்சைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பேர ஆசைகளிலே, தீய நாட்டங்களிலே நம்ம மனது போகக்கூடாதுங்க. அப்ப அது மனது போகாமல் நம்ம நல்ல சிந்தனைகள், நல்லவற்றை செய்து நல்லவற்றை செயல்படுத்த நம்முடைய சிந்தனை, நம்முடைய உடல், நம்முடைய மனம் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நாம் கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த நிலைவாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தீய நாட்டங்களிலே எங்களுடைய மனம் போகாதபடி நீர் எங்களை தடுத்து ஆட்கொள்ளும். மீட்பு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.